ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான பொடி தோசை. இது கிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக் எதுக்கு வேணாலும் குடுக்கலாம். நான் வந்து கருப்புளுந்து இட்லி பொடியில இது எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி குட்டி குட்டியா தோசை சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ இதில ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து இட்லி பொடி. இதோடைய இது கூட நம்ம சேனல்ல இருக்கு. போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நல்லா அந்த தோசையெல்லாம் இப்படி கோட் ஆகுற அளவுக்கு நல்லா அந்த பொடியோட சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும், இப்போ ஒரு கடாயில ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, இது எல்லாத்தையுமே வந்து இந்த தோசை பொடி மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா? அத சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டீங்கன்னா, அந்த எண்ணெயோட சேர்ந்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டா பொடி தோசை ரெடி ஆயிடும். இது எங்க அம்மா எப்படி செய்வாங்களோ, அது மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் நானு. இது கிட்ஸுக்கு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது மாதிரி சாப்பிடும்போது, அந்த தோசைக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த காரம் அந்த பொடியுடைய காரமெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.